ஹனுமன் திருவடியை வணங்கினால் அமைதி பெறலாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் பெரிய வியாதி, அந்த வியாதி குணப்படுத்தக்கூடிய சஞ்சீவி மூலிகை அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நமக்கு எங்கேயும் கிடைக்காது. ஒருவேளை கிடைச்சாலும் அது சஞ்சீவியான்னு தெரியாது. ஆனால் சஞ்சீவி என்ற வார்த்தைக்கு சஞ்சீவி என்று சொல்லக்கூடிய அருள்மிகு ஆஞ்சநேய பெருமான், அதாவதுங்க அந்த வார்த்தை என்ன அருமையாக சொல்லியிருக்காருங்க. ராமபிரான் தன்னுடைய சீதையை தேடி அனுப்புகிறார். அந்த வேகத்தில் வரும்பொழுது ராமபிரான் துவண்டு அப்படி மருங்கி வந்தவங்கெல்லாம் சீதையை காணலை, சீதையை காணலை, சீதையை காணலை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கார். என்ன இது, நீ ஹனுமான் மட்டும்தான் வரணும், ஹனுமான் வந்து சொன்னால் தான் இந்த விஷயம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹனுமான் வந்துட்டுருக்கார். வர்ற செய்தியை கேட்டோன்னே ராமபிரான் சந்தோஷமாக இருக்கார். சரி, அவராவது நல்ல செய்தி சொல்லுவாரே அப்படிங்கிற வார்த்தையோட. ஆனால் சீதையை பார்த்தேன்னு சொல்லலைங்க. அந்த ஹனுமன் செஞ்ச லீலை, சீதை இருக்கிற திசையை பார்த்து காலில் வீர மண்டியிட்டு அப்படி வணக்கம் செய்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? சீதை வணங்கத்தக்க கூடிய அளவில் எந்த கேடும் இல்லாமல் நன்றாக இருக்கிறாருங்கிற செய்கை மூலியமாக சொல்லிடுறார். அடுத்த வார்த்தை கண்டேன் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல சொல்கிறார். சீதையை கண்டேன்னு சொல்லலை, கண்டேன்கிற வார்த்தையை முதல்ல சொல்லி கண்டேன் சீதையேங்கிற ராமபிரான். அப்போ தான் பூத்து குலுங்கி தன்னை அரவணைக்கக்கூடிய பாக்கியத்தை தரார். அப்போ தான் ராமபிரானுக்கு அப்படியா அப்படின்னு பார்க்க போகிறார். கம்பன் இதை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார். அந்த மாதிரி எந்த சொல் முதலிலும் எந்த சொல் பின்னாடி வரணுங்கிற சொல் அழகன், அதில் தான் சொல்லின் செல்வன் என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேய பிரபு. இந்த பெருமாள்கிட்ட என்ன விசேஷம்னா 4 திக்குக்கு 4 முகம் இருக்குது. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு. மேலே ஐக்கிரிவர். எல்லா கஷ்டமும் இங்கேயே நிவர்த்தி ஆகுது. அனுமார பிரார்த்தனை பண்ணாலே அந்த மூலமந்திரத்தை எழுதி போட போகிறா. செவத்தில் எழுதி போட்டால் அது அந்தந்த முகத்துக்கு நேராக எழுதி போட போகிறா. அந்தந்த முகத்துக்கு நேராக உட்காந்து 108 தடவையோ 36 தடவையோ 54 தடவையோ எவ்வளோ முடியறதோ அவளுக்கு என்ன கஷ்டமோ அது. வியாதி சம்மந்தமாக உள்ளதுக்கு கிரீடனை பண்ணிக்கணும். எதிரிகள் சம்பந்தமாக உள்ளது செய்வின கோளாறுக்கு தரிசனத்தை பண்ணிக்கணும். பூதபேத பிசாசிகளால் வர தொல்லைகளுக்கு மகாவீர கிரீடர் பிரார்த்தனை பண்ணிக்கணும். அஷ்ட ஐஸ்வர்யம் வந்து சேர்த்துக்கு லட்சுமி வராகர் பிரார்த்தனை பண்ணணும். அந்த மூலமந்திரத்தை ஜெபம் பண்ணணும். லட்சுமி வராகர் நமக்கு இன்னும் நிறைய பணங்காசு கொடுத்தா கூட அந்த வந்த பணங்காசு நல்ல மொழியாக செலவழிக்கணும். அதுக்கு இந்த பெருமாளோட அனுகிரகம் நமக்கு வேண்டும். அதனால் லட்சுமி வராகர் பிரார்த்தனை பண்ணணும். ஐக்கிரிவர் கல்வி, வித்தை, சந்தான பிரசத்து, குழந்தை பாக்கியத்துக்கும் எல்லாத்துக்கும் ஐக்கிரிவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த மூல மந்திரத்தை எந்தெந்த கஷ்டம் யாருக்கு நிவர்த்தியோ அந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி உபதேசம் பண்ணிட்டு அதை பண்ணால் எல்லா கஷ்டமும் நிவர்த்தி ஆகும். இந்த ஸ்தலத்தில் நமக்கு பெரிய வியாதி இருந்தாலும் சின்ன மருத்துவத்தால் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அலங்கார திருக்கோலத்தில் காட்சி தரக்கூடிய அருள்மிகு விஸ்வரூப பஞ்சமுக ராம பக்தர்களுக்கு அருளக்கூடிய, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஆஞ்சநேயர் சந்நிதியை இன்று ராமபிரான் திருவுள்ளம் புரிந்து நம் அனைவருக்கும் காட்சி தந்திருக்கிறார் என்ற நல்ல செய்தியை சொல்லி, அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ.
செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.